அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் பூசணியில் நான் ஒரு ஹல்வா மாதிரி கிண்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் பூசணி அதை நீட்டாக தோல் சீவி உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் பூசணியை. இந்த பூசணிக்கு தேவையானது ஒரு 300 கிராம் வெல்லம் வேணும் ஸ்வீட்டுக்கு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு 10-20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் போதும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இன்னொரு சாஸ்பேன் வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை இழக்க போகிறோம். நான் வெல்லத்தை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் தண்ணி பாயில் ஆகிட்டு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூசணிக்காவை வேக போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வெல்லம் போட்டு இளக்குனதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இதை இனிமேல் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெந்த பூசணிக்காவை நல்ல மிக்சியில் போட்டு நல்ல கூலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி நம்ம இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வறுத்து எடுத்துக்கணும். இது கரிஞ்சிடாம நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ பாருங்க, இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த முந்திரி பருப்பை எடுத்துருவோம். பழையபடி இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிறோம். அரைச்ச பூசணிக்காய் சேர்த்துருவோம். நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிருக்கோம்ல, இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இதை நல்ல ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துட்டு இப்போ கிளறத்தான் செய்யணும். பாருங்க, பூசணிக்காய் பதம் வந்துருச்சு. நல்லா அல்வா பதம் அந்த நம்ம இது வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டு விட்டுருவோம். இது வெந்து வரும்போது கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இது நான் இப்போ வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் போட்டு பண்ணிக்காங்க. பாருங்க, இப்போ வெள்ளை பாகு நல்லா வத்தி நல்லா சுருண்டு வந்துகிட்டு இருக்கு.
இதை பாருங்கள் நல்லா அல்வா பதத்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்ல நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது ஒரு காயில், பூசணிக்காயில் வெல்லம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இன்னொன்று, இது கடையில் வாங்குகிற அல்வாவில் சேர்க்குற நெய்யை விட இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நீங்களும் இதை யார்கிட்டையும் சொல்லி இது பூசணிக்காயில் செஞ்சது, வெல்லத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் தான் தெரியுமே தவிர அதர்வைஸ் யாருக்கும் தெரியறதுக்கு சான்சஸே கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். நீங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.